ஒரு ஃபாரினர் ஒருத்தர் அவர் திருவண்ணாமலை வராரு. திருவண்ணாமலை வந்து சுற்றி பார்க்கணும், அங்கே இருக்கிற இடத்த அட்மாஸ்பியர்லாம் பார்க்கணும், ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு இருக்கும்போது என்னது, ஒரு இடமா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், இவரோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து திருடிறான். அவர் பேக்கில் வச்சிருந்தாரு, அது எல்லாத்தையுமே திருடிறான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நான் பார்த்து செக் பண்ணி தரேன், நீங்கள் ஒரு 10 days இங்கே வெயிட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. சரி 10 நாளுக்குள்ள எப்படி கிடச்சிருன்ற ஒரு இதில் இருக்காரு. திருவண்ணாமலை இருக்க ஒரு ஹோட்டலில் போய் அவர் தங்கியிருக்காரு. ஒரு டாக்குமெண்ட் எடுக்கனால அங்கங்கே சாமியாரின் கிட்டலாம் போயிட்டு வீடியோ எடுக்கிறார். இப்போ மௌன சித்தரோட அந்த குடிலுக்கு வர அவருக்கு வந்து சரி ஓகே இதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஒரு ஃபோன் வருது. இந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பாஸ்போர்ட் எடுத்தவன் வந்து கிடச்சிட்டா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே என்ன சொல்கிறாரு, இது வந்து நான் எடுக்கல, இது வந்து என்னோட ஆட்டோவில் கீழே கிடச்சிது, எப்படின்னு பார்த்தேன், உள்ள பார்த்தா ஃபாரினர் பேர் போட்டுருந்துச்சு, இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதான் போலீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப தேங்க்யூ அப்படிலாம் சொல்லிட்டு வெளியே வராரு. வரும்போது பார்த்தா இவர் ஆட்டோவில் அந்த மௌன சித்தரோட ஃபோட்டோ ஒட்டி இருக்கு. இவருக்கு வந்து ஒரே ஷாக்கு. ஏடா இப்போதான் நம்ம வந்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணோம், இது பண்ணோம், போலீஸ் தேரன்னு சொன்னாங்க, கிடைச்சிது, ஆட்டோவில் கிடைச்சிதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. திருடி எப்படி ஆட்டோவில் போட்டிருப்பான்னு தெரியல. அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த ஆட்டோலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்த ஒரு ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே உட்காந்து தியானம் பண்ணோமோ அவருடைய ஃபோட்டோவே ஒட்டியிருக்கு அப்படின்றது பார்த்துட்டு அவர் ரொம்ப வியக்கிறார்.